பவன் கல்யாண் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சினிமாலேருந்து அரசியல் வந்தார், அதுக்கப்புறம் திருப்பி சினிமாவுக்கு வந்தார். நம்ம ஊர்லேயும் அதை சொல்கிறாங்க, அரசியலுக்கு போயிட்டா ஒரேடி அரசியல் இருந்தணும், திருப்பி சினிமா வரக்கூடாதுன்னு. ஆனால் பவன் கல்யாணோட விஷயத்தில் வந்து அது வேறையா மாறி இருக்கு. விஜய் வந்துட்டு இப்போ அரசியலுக்கு அப்புறம் திருப்பி வரலாமா? இல்லைங்க, அரசியல் என்பது வந்து ஓவர் நைட்டில் நம்ம ஜெயிச்சிட முடியாது. அப்படி ஓவர் நைட்டில் ஜெயிச்சது பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். இந்தியன் சினிமா அரசியலே பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள், அடுத்தது பார்த்தீங்கன்னா என்டி ராமராவ் அவர்கள். இவங்க 2 பேர் தான் சினிமாலேருந்து அரசியல் வந்தாங்க. அப்போது எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 20 வருட காலம் இருந்தார் அரசியலில். அவர் எப்போ 72 என்ட்ரி ஆகிறாரு, 5 வருட காலம் கழித்து அவர் உடனே சீஃப் மினிஸ்டர் ஆகிறாரு. ஸோ அந்த உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை கொடுத்தா நீங்கள் வந்து பவர்ஃபுல் வந்துடலாம். ஆனால் ஓவர் நைட்டில் வர முடியாது. ஒரு சைடில் ஏடிஎம்கே இருக்குது, ஒரு சைடில் நாம் தமிழ் கட்சி இருக்குது, பிஜேபி அக்ரெசிவாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓவர் நைட்டில் அது கிடைக்காது. ஆனால் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஃபோர்ஸாக விஜய் சார் வர முடியும். எப்படி விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஆப்போசிட் லீடராக வந்து நின்னாரோ அந்த மாதிரி வந்து நிற்கலாம். அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கும். Milky Mist ice creams.